ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 2வது அத்தியாயம் ஆரம்பிச்சிட்டோம். அதில் 5வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அர்ஜுனன் திரும்ப தன்னோட பக்கத்தில் வாதத்தை எடுத்து வைக்கிறார் பகவான்கிட்ட. எப்படி நான் குருவை கொலை பண்ணுவேன்? குருவை கொலை பண்ண பேர் எனக்கு வரணுமா என்ன? அதை விட பிச்சை எடுக்கிறதே மேல்னு சொல்கிறான் அர்ஜுனன். அதை சொன்ன அர்ஜுனன் இப்போ 6வது ஸ்லோகத்துலையும் 7வது ஸ்லோகத்துலையும் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ந சைதத்வித்மஹ் கதரன்னோ கரியஹ யத்வா ஜயேம யதி வானோ ஜயேயுஹு யானேவ ஹத்வா ந ஜிஜீவிஷாமஹ தேவ ஸ்திதாஃப் பிரமுகே தார்த்தராஷ்ட்ராஹ. யத்வா ஜெயேம யதி வானோ ஜெயேயுஹு, நாங்கள் ஜெயிப்போமா இல்லைன்னா ஜெயிக்க மாட்டோமா? ஜெயித்தத் வித்மஹ் கதரன்னோ கரியஹ, நாங்கள் எல்லாத்தையும் எழுந்துட்டு பிச்சை தான் எடுக்க போகிறோமா இல்லைன்னா ராஜ்யத்தை அனுபவிப்போமா? யாரை எதிர்த்து சண்டை போட வேண்டான்னு நினைக்கிறேனோ அவங்களே எதிர வந்து நிற்கிறாங்களே, அதனால் அவங்கள கொன்னுட்டு இந்த யுத்தத்தை ஜெயித்தாலும் அந்த ஜெயிச்சதுக்கு சமமாக இருக்காது அப்படின்றது அர்ஜுனனுடைய பக்கத்து வாதம். தொடர்ந்து 7வது ஸ்லோகத்தில் இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்க. ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் தான் அர்ஜுனன் எல்லாத்தையும் விட்டுட்டு, சரி கிருஷ்ணா, என்னால் எதுவுமே முடியல, நீ தான் எனக்கு எல்லாமே செய்யணும் சொல்லணும், நான் உன்கிட்ட சரணடைகிறேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு அர்ஜுனன் வரான். சரணடைகிறதுன்றது இந்த ஒத்துக்கிறது, என்னால் எதுவும் முடியாது, என்கிட்ட எதுவும் இல்லை, நீ தான் அப்படின்ற அந்த ஒரு நிலை, அந்த புரிதல் தான் சரணாகதின்றது. அந்த ஒரு நிலை தான் இங்கே நடக்குது. கார்பண்ய தோஷோபஹத ஸ்வபாவஹ ப்ருச்சாமி த்வாம் தர்ம சம்மூடசேதாஹ யச்ச்ரேயஸ்யான் நிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேஹம் ஷாதி மாம் த்வாம் பிரபன்னம். கார்பண்ய தோஷோபஹத ஸ்வபாவஹ, என்னுடைய ஸ்வபாவமான வீரனுக்குன்னு உண்டான அந்த தைரியமான ஸ்வபாவத்தை கோழத்தனத்தால் மூடப்பட்டிருக்கு. ஏன்னா எதுவுமே புரியாமல் நிற்கிறேனே, நான் ஒரு முடிவு கூட சரியாக எடுக்க முடியாமல் நிற்கிறேனே. பிரிச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாக, எது அதர்மோ எது தர்மம்னு கூட புரியல எனக்கு. அப்படி என்னுடைய மனசு குழம்பு போயிருக்கு. சிஷ்யஸ்தேகம், என்ன உன்னுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கோ. எச்சரேயஸ்யான் நிஷ்டிதம் ப்ரூஹி தன்மை, எனக்கு எது சிறந்ததோ எது நல்லதோ அதை நீ எடுத்து சொல்லு. ஷாதி மாம் துவாம் பிரபன்னம், உன்கிட்ட நான் சரணடைகிறேன் அப்படின்ட்டு இப்போ அர்ஜுனன் மொத்தத்தையும் பகவான்கிட்ட விட்டுட்டார். இப்போது நமக்கும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இது போல் எவ்வளவோ சம்பவங்கள் நடக்கும். நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் நடக்கும், ஒரு பெரிய கஷ்டம்னே வச்சுக்கோங்களேன். இனிஷியலாக ஆரம்பத்தில் நம்ம அதை எப்படியான சமாளிச்சிடலாம், நம்மளும் எதெல்லாமோ வழி பின்தொடர்வோம். அந்த வழி சரியானதா இல்லையான்னு கூட தெரியல, ஏதோ பார்த்துக்கலாம், நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்ற இது பண்ணுவோம். அப்புறம் எதுவுமே சரி வரலங்கும் போது தான் பகவான்கிட்ட, பகவானே நீ தான் எப்படியானு காப்பாற்றணும், நீ தான் எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் பகவான் அப்போ கூட இப்போது வேணுங்கும் போது தான் நீ வரியே அப்படின்ட்டுலாம் கேட்கவே மாட்டார். எப்போ போனாலும் பகவான் கண்டிப்பாக நம்மளை ஒரு குழந்த மாதிரி தான், சரி இப்போயான வந்தியே என்கிட்ட தானே வந்திருக்க அப்படின்னு தான் கண்டிப்பாக பகவான் நம்மளோட கைப்பிடிச்சி நம்மளோட கஷ்டங்களை சரி பண்ணுவார். இங்கேயுமே பார்த்திங்கன்னா அர்ஜுனன் இவ்வளோ நாளாக தான் ஒரு பெரிய வீரன், தன்னால் நினச்சா எதுவுமே முடிஞ்சிரும், தன்னால் நினச்சா 2 நாள்லேயே இந்த யுத்தத்தை முடிக்க முடிஞ்சிரும்லாம் நினைப்பு இருந்த அர்ஜுனன் இப்போ தான் புரியுது, இல்லை எல்லாமே நம்ம கையில் இல்லை, நம்மளையும் தாண்டி எவ்வளவோ பல சக்திகள் இருக்குது, நமக்கு முன்னாடி நிற்கிறது பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்றதுனால அதை உணர்ந்து பகவான்கிட்ட சரணடைகிறான் அர்ஜுனன். நமக்கு கூட தோணலாம், பகவான் எதுக்கு இவ்வளோ விஷயங்கள் எடுத்து சொல்லணும் பகவத்கீதையில்? அர்ஜுனனுக்கு சண்டை போடணுமா வேண்டாமா மட்டும் சொன்னால் பத்தாதா அப்படின்னு. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தர்ம சம்மூட சேதாக, எனக்கு எது தர்மம் அதர்மம்னே புரியல. ஏன்னா அதுதான் பேசிக் இல்லையா? ஒரு மனுஷனாக நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோன்னா எது சரி எது தப்புன்றது தெரியணும் இல்லையா? முதல்ல நம்மளோட குழந்தைகளுக்கே நம்ம முதல்ல அதை தானே சொல்லி தருவோம். நீ இது செய், இது செஞ்சால் நீ நல்ல பையன் நல்ல பொண்ணு,
இது செய்யாத, அது மாதிரி செய்யக்கூடாது செஞ்சேன்னா நீ நல்ல பொண்ணு இல்லை, நல்ல பையன் இல்லைன்னு தான் நம்ம முதல்ல சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்குறோம். அதுபோல் அதுலேயே அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. எச்ரேயஸ்யான் நிஷ்டித்தம் புரோஹிதன்மை, எனக்கு எது நல்லதோ அதை நீ எடுத்து சொல்லுன்னு அர்ஜுனன் கேட்குறான். நான் சண்டை போடவா வேண்டாமான்னு அர்ஜுனன் கேட்கவே இல்லை. இதை நம்ம நல்லா கவனிக்கணும். எனக்கு எது நல்லதோ எடுத்து சொல்லுன்னு அர்ஜுனன் சொல்கிறதுனால தான் பகவான் ஆரம்பத்திலேருந்து அர்ஜுனனை எல்லாத்துக்கும் தெளிவாக விளக்கணுன்றதுனால தான் பகவத்கீதை இவ்வளோ பெருசாக நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து அர்ஜுனன் என்ன சொல்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ